இன்னொருத்தனை நாளைக்கான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் சேரன் கிட்ட நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. உன்னுடைய கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே என்னுடைய கல்யாணத்தை பற்றி நான் யோசிப்பேன்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டு சேரன் என்னோடக்காக எதுக்கிட்ட உன்னுடைய வாழ்க்கையை நீ அழிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பாண்டி வானதிக்கே திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க. ஆனால் வானதி வேலையை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுறாங்க. அதை பார்த்துட்டு பாண்டி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் கடைக்கு வானதி வராமல் இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் எதிர்பார்த்து வானதியை பார்த்தே ஆகணுங்கிறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல, தயவு செய்து இங்கே போயிருந்துன்னு சொல்லிட்டு முகத்தை காட்டாமே கோவமாக பேசுகிறாங்க. பாண்டியனும் ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கேயே நிற்கிறாங்க. அப்போ பாண்டியுடைய அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து உங்களை பார்க்க பிடிக்கலன்னே சொல்லிட்டால, அப்புறத்துக்காக திரும்ப திரும்ப வந்து அவளை நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்க, அவளோட விருப்பப்படியே இருக்கட்டும், இதுக்கப்புறம் இந்த வீட்டை பக்கமே வராதிங்கன்னு சொல்கிறாங்க. பாண்டி ரொம்பவே நொறுங்கி போயிடறாங்க. அடுத்து வானதியுடைய அம்மா வானதி கிட்ட அந்த பையனை தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டுல, விடுறி, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்களே ஒரு பையனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வானதி ரொம்பவே கோவமா, என்னை கேட்காம இது மாதிரிலாம் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கத்துறாங்க. ஒரு பக்கம் நிலா வானதி கிட்ட பேசி எப்படியாவது சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வானதி கிட்ட பேசுறாங்க. ஆனால் வானதியும் நிலா மனசு கஷ்டப்படுற மாதிரி ரொம்பவே கோவமாக பேசுறாங்க. நிலா அதை நினைச்சு அழுதுகிட்டு வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க. ஒரு பக்கம் சோழன் நிலா கிட்ட எவ்வளோ பேச முயற்சி பண்றாங்க. ஆனால் நிலாவோ எனக்கு உங்ககிட்ட பேசக்கூட பிடிக்கல, தயவு செய்ததுக்கு அப்புறம் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக நடந்துக்கிறாங்க. சோழன் ராகவை மீட் பண்ணி பேசுறாங்க. ஒன்னாலதான் எனக்கும் நிலாவுக்கிட்டே பிரச்சனையே வருது, இதுக்கப்புறம் எங்க விஷயத்துல நீ தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ராகவோ சிரிச்சுக்கிட்டே, நிலாவுக்கு நான் விருப்பம் இல்லாம நீ வேணா தாலி கட்டியிருக்கலாம், ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் உன கணவனா கூட அவன் நினைச்சது கூட கிடையாது, உன்னை டிவோர்ஸ் தானே பண்ண போறா, இன்னும் இதுக்காக நீ அவளை பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ராகவ் சொல்றாங்க ரொம்பவே கோவமாக, நிலாவை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன், நிலாவுக்கு எனக்கு சீக்கிரமாவே கல்யாணம் நடக்க தான் போகுது, அதை நீ பார்க்க தான் போற அப்படின்னு சொல்றாங்க. சோழன் ரொம்பவே டென்ஷன் ஆகி, நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காது, நிலா என்னுடைய பொண்டாட்டி, அவ கண்டிப்பா என்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டா, கண்டிப்பா என்னுடைய டிவோர்ஸ் நடக்காது, உன் கண்ணு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதை நீ பார்க்க தான் போறேன்னு ஒரு பக்கம் சோழனும் ராகவ் கிட்ட சவால் விடுறாங்க. அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஜாலியா வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப சோழன் அவங்க ரெண்டு பேருமே பாத்துறாங்க. கையங்காலமா ரெண்டு பேருமே மாட்டிக்கிறாங்க.